அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் Oppo A31 ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இதில் ஒரு சில ஹிடன் ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த Oppo A31 ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம செட்டிங்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸை சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒன் பை ஒன்னாக இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஸ்டேட்டஸ் பார்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஸ்டேட்டஸ் பாரில் மேனேஜ் நோட்டிஃபிகேஷன் பேட்ரி பர்சன்டேஜை எப்படிலாம் காட்டணும் அப்படிங்கிறது கூட இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை வேணும்னா நம்ம பேட்ரி பர்சன்டேஜை காட்டணும்னா அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கணும். அது மாதிரி ஷோ ரியல் டைம் நெட்வொர்க் ஸ்பீடுன்னு இருக்குது. அந்த நெட்வொர்க் ஸ்பீடு என்ன அப்படின்னு வேணும்னா அதையும் இந்த சைடில் டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா அடுத்ததாக பார்த்தோன்னா டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பாருங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனையும் பிரைட்னஸ் நம்மளே சேஞ்ச் பண்ணுற அந்த ஆப்ஷன் இருக்குது. அடுத்ததாக ஆட்டோ பிரைட்னஸ் இருக்குது. இதை எனேபிள் பண்ணி வச்சோன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி பிரைட்னஸ் அதிகமாகவும் கம்மியாகவும் மாறிக்கிறோம். அடுத்ததாக ஸ்க்ரீன் கலர் டெம்பரேச்சர் இருக்குது. இதில் கலர் டிஃபால்ட் வார்மர் சொல்லிட்டு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஆட்டோ ரொட்டேட் ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகிற ஆப்ஷன் இருக்குது. அது வேணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அது மாதிரி ஆட்டோ ஸ்க்ரீனை அதாவது ஸ்க்ரீன் ஆஃப் ஆகுறது எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் 2 மினிட்ஸா 5 மினிட்ஸா 30 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். அது மாதிரி ஃபாண்ட்டை சூஸ் பண்ணி நம்ம வேறு ஃபாண்ட் ஏதாவது வேணும்னா கூட அதை டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கீழே பாருங்கள் ஓப்பன் தீம் ஸ்டோருன்னு இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி நம்ம தீம்ஸு ஃபாண்ட்டு வால்பேப்பர் எதுனாலும் நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணுறது இருக்குது. இதில் ஸ்மால் டிஃபால்ட் மீடியம் லார்ஜ் எக்ஸ்ட்ரா லார்ஜ்னு சொல்லிட்டு 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக டிஸ்பிளே சைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸ்மால் ஸ்டாண்டர்ட் லார்ஜ்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஸ்மாலில் வேணாலும் வச்சுக்கலாம். இல்லை ஸ்டாண்டர்ட் அதுவே அந்த மோடே இருக்கட்டும் அப்படின்னா அதில் நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்ததாக ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே. இதில் எந்த ஆப்புக்கு நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும் அந்த ஆப்பை நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததான் நைட் ஷீல்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை எனேபிள் பண்ணுறப்ப பாருங்கள் அதில் ஷெட்யூல் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த டைமை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனேபிள் நவ் கொடுத்துக்கலாம். அது மாதிரி ஸ்க்ரீன் கலர் டெம்பரேச்சர் கூலர் வார்மர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறதும் இருக்குது. அதுக்கப்புறம் டிஸ்பிளே எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கணும் கலர் பிளாக் அண்ட் ஒயிட் நைட் டைம் ஐ கேர் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் லாக் ஸ்க்ரீன் மேகசின் இருக்குது. இதில் ஹோம் ஸ்க்ரீன் மோடை சேஞ்ச் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டாண்டர்ட் மோட் இல்லை ட்ராயர் மோட் வேணுனாலும் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஹோம் ஸ்க்ரீன் லேஅவுட்டை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 4x6 5x6 சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஐகான் ஆட்டோஃபில் அதாவது இப்போ ஒரு ஐக்கானை அன்இன்ஸ்டால் பண்ணுறோம் அதாவது ஒரு ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிற அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கலாம். அது மாதிரி லாக் ஸ்க்ரீன் மேகசினாக வரணும் அதாவது அடுத்தடுத்த வால்பேப்பர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும் லாக் ஸ்க்ரீனில் அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷனை கூட எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அது மாதிரி செட் வால்பேப்பர் இதில் இருக்குது. இது மூலமாக நீங்கள் இந்த ஃபோட்டோஸ் ஆப்ஷன் மூலமாக உங்கள் ஃபோனில் இருக்கிற கேலரியில் இருக்கிற ஃபோட்டோஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்ததாக சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பாருங்கள் வைப்ரேட் ஃபார் இன்கமிங் கால்ஸ் அதாவது இன்கமிங் கால் வரப்போ வைப்ரேட் ஆகணும் அதாவது சைலண்டாக இருக்க போய் வைப்ரேட் ஆகணும் அப்படிங்கிறது 2வது ஆப்ஷன். அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கணும். அடுத்ததாக பார்த்தோன்னா மீடியா வால்யூம் ரிங் வால்யூம் அலாம் வால்யூம் அதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது கூட இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி ரிங் டோன் மெசேஜ் டோன் டிஃபால்ட் நோட்டிஃபிகேஷன் ரிங் டோன் டயல் பேடோட டோன் லாக் ஸ்க்ரீன் டோன் இதெல்லாம் நம்ம வேணும்னா அதில் நீங்கள் மாற்றிக்கலாம். அது மாதிரி அடுத்து டு நாட் டிஸ்டர்ப் மோட் இருக்குது. இந்த மோடில் பார்த்தோன்னா இப்போ அலோ மெசேஜஸ் வரும். இந்த மோடை ஆன் பண்ணி வச்சுருக்கப்போ ஒரு சில ஆள்கிட்டேருந்து கால் வரலாம் அப்படின்னு நினச்சோன்னா இதில் நீங்கள் இந்த காண்டாக்டை ஆட் பண்ணி வச்சுக்கணும். அது மாதிரி ரிங் ஃபார் ரிப்பீட்டட் கால்ஸும் இதில் இருக்குது. இப்போ அடுத்ததாக ஃபிங்கர் பிரிண்ட் ஃபேஸ் அண்ட் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது மூலமாக நீங்கள் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் ஃபேஸ் இல்லை பாஸ்வேர்டு மூலமாக உங்கள் ஃபோனை ஈஸியாக செக்யூர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக இந்த Oppo A31 கன்வீனியன்ஸ் டூல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாருங்கள் ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு த பவர் பட்டன் ஃபார் 0.5 செகண்ட்ஸ் வேக்கப் கூகுள் அசிஸ்டன்ட் இருக்குது. அது மாதிரி நான் ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்தோன்னா நேவிகேஷன் பட்டன். இந்த நேவிகேஷன் பட்டன்ஸில் ஸ்வைப் கெஸ்டர்ஸ் ஃப்ரம் போத் சைட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது மூலமாக நம்ம இந்த பாருங்கள் நம்ம அதை கிளிக் பண்ணுறப்ப பேக் போகுது பாருங்கள். ஓகே அடுத்ததாக பார்த்தோன்னா விர்ச்சுவல் பட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த விர்ச்சுவல் எங்கேங்க செலக்ட் யுவர் ப்ரிஃபர்டு கீ லேஅவுட்டுன்னு இருக்குது. இதில் எந்த லேஅவுட் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஆட்டோ ஹைட் விர்ச்சுவல் பட்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு கூட ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க.
இப்போ நேவிகேஷன் பட்டன்ஸ்க்கு அடுத்து அசிஸ்டிவ் பால்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை எனேபிள் பண்ணுறப்ப ரவுண்டாக ஒரு பாயிண்ட் வரும். அந்த பாயிண்ட்டை நான் டேப் பண்ணுறப்ப பேக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ நான் கிளிக் பண்ணுறப்ப எனக்கு பேக்கில் தான் போகும். இப்போ அடுத்ததாக இந்த டேப்பில் பேக்கை மாற்றிட்டு நான் இப்போ 100 மோட் இல்லை இது மாதிரி ஏதாவது எனேபிள் பண்ணி வச்சேன்னா எது எனேபிள் பண்ணுறேனோ அது ஓப்பன் ஆகும். இப்போ டபுள் டேப் பண்ணால் என்ன வரணும்? இப்போ எனக்கு டபுள் டேப் பண்ணுறப்போ 100 மோட் வரணும்னு நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ டபுள் டேப் பண்ணுறப்போ 100 மோட் வருது. மறுபடியும் அதை டபுள் டேப் பண்ணிங்கன்னா அது ரிலீஸ் ஆயிரும். அது மாதிரி டச் அண்ட் ஹோல்டு பண்ணுறப்ப என்ன வரணும்? இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் வரணும்னு சொல்லிட்டு இப்போ நான் எனேபிள் பண்ணி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ டச் அண்ட் ஹோல்ட் பண்ணுறப்ப பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கேப்சர் ஆயிரும். இது மாதிரி கூட நீங்கள் ஈஸியாக உங்கள் ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அது மாதிரி இந்த டிரான்ஸ்பரன்சி ஆஃப் தி அசிஸ்டிவ் பால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த அசிஸ்டிவ் பாலோடது வந்து டிரான்ஸ்பரன்சி எவ்வளோ இருக்கணும்? அதிகமாக இருக்கணுமா கம்மியாக இருக்கணுமா? அது கூட பெர்சன்டேஜில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அசிஸ்டிவ் பாலுக்கு அடுத்ததாக ஸ்மார்ட் சைடு பார்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்லி யூஸ் தி சைடு பார் இன் ஹரிசாண்டல் ஸ்க்ரீன் இருக்குது. அதை நீங்கள் கூட எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் சைடு பார் இந்த ஓப்போ A31 இருக்கிற ஒரு சூப்பரான ஃபீச்சர்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக கெஸ்டர்ஸ் அண்ட் மோஷன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் அந்த 3 ஃபிங்கரில் நான் ஸ்க்ரீன்ஷாட் எப்படி எடுக்கிறதுங்கிறத உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். 3 ஃபிங்கர்ஸை ஸ்வைப் டவுன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்வைப் டவுன் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ நான் 3 ஃபிங்கர்ஸை ஸ்வைப் டவுன் பண்ணுறேன். ஸ்க்ரீன்ஷாட் கேப்சர் ஆகிடுச்சு. இதில் நீங்கள் லாங் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம். அடுத்ததாக லாங்குவேஜ் அண்ட் ரீஜியன் இருக்குது. இதில் நீங்கள் ரீஜியனை சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அது மாதிரி லாங்குவேஜ் வேறு லாங்குவேஜ் வேணும்னா கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அடிஷ்னல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். அதில் ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குது, ஃபோனில் SD கார்டில் எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது, என்னென்ன ஆப்ஸ்லாம் என்னென்ன ஸ்பேஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அது மாதிரி டேட் அண்ட் டைமை சேஞ்ச் பண்ணுறதுனாலும் நீங்கள் இந்த அடிஷ்னல் செட்டிங்ஸில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஃபீச்சர் என்னென்னா டுயல் ஆப்பை க்ரியேட் பண்ணுறதா. இப்போ நான் ஃபேஸ்புக்கு டுயல் ஆப் க்ரியேட் பண்ணுறேன். க்ளோன் ஆப் கொடுத்துறேன். இப்போ ஃபேஸ்புக்கு இன்னொரு ஆப் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அது எப்படி டிஸ்பிளே ஆகுறத உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இங்கே ஒரு ஃபேஸ்புக் ஆப் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃபேஸ்புக் க்ளோன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கேம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேம் ஸ்பேஸை நம்ம ஓப்பன் பண்ணுறப்போ அதில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். கேம் அசிஸ்டன்ட் அது வேணும்னா நம்ம எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். கேம் ஸ்பேஸ்க்கு அடுத்ததாக ஸ்பிட் ஸ்க்ரீன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனில் 3 ஃபிங்கர்ஸை ஸ்வைப் அப் பண்ணுறப்ப நமக்கு ஸ்பிட் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நீங்கள் வேறு எந்த ஆப் வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே நேரத்தில் 2 ஆப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது வேண்டாம் அப்படின்னு நினச்சோன்னா மறுபடியும் அதை மேலே இப்படி எடுத்து விட்டுட்டிங்கன்னா அது போய்டும். இல்லை கீழே இழுத்து விட்டாலும் அந்த ஸ்பிட் ஸ்க்ரீன் போயிடும். அடுத்ததாக சிஸ்டம் ஆப்ஸ் இருக்குது. இந்த சிஸ்டம் ஆப்ஸில் நம்ம என்னென்ன ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோமோ அது வரும். இப்போ நான் கால் ஓப்பன் பண்ணுறேன். அதில் பாருங்கள் கால் ரெக்கார்டிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரெக்கார்ட் ஆல் கால்ஸ் இல்லை ஸ்பெசிஃபை நம்பர்ஸை ரெக்கார்ட் பண்ணணும் இது மாதிரி இதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். வியூ கால் ரெக்கார்டிங்ஸ் கூட கொடுத்து என்னென்ன காலாக ரெக்கார்ட் ஆகிக்கிறத இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம வெளியில் வந்துட்டு ஸ்க்ரீனை லாங் கிளிக் பண்ணுறப்ப இப்போ விட்ஜெட்ஸ்னு ஒன்று ஓப்பன் ஆகுது பாருங்கள். இது மூலமாக நீங்கள் விட்ஜெட்ஸை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள் உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ அந்த இதை சேஞ்ச் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்ததாக வால்பேப்பர்ஸும் நீங்கள் இதில் ஈஸியாக மாற்றிக்கலாம். அதே இதில் எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது மூலமாக நீங்கள் அந்த எஃபெக்ட்ஸ் அதாவது ஐகான்ஸ் சேஞ்ச் ஆகிற அந்த எஃபெக்ட்ஸை மாற்றிக்கலாம். இப்போ நான் இந்த ஐகான்ஸ்க்கு ஒவ்வொரு எஃபெக்ட்ஸாக வச்சு காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு அந்த எஃபெக்ட்ஸுமே ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்ததான் அந்த நோட்டிஃபிகேஷன் பாரில் இருக்கிற ஐகான்ஸை சேஞ்ச் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள் அதில் ஓரத்தில் ஒரு குட்டி பட்டன் 3 கோடு இருக்குது. அந்த கோடில் கிளிக் பண்ணுறப்ப நமக்கு இது மாதிரி வருது. இதில் நம்ம இப்போ அடிக்கடி யூஸ் பண்ணுறதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி அதில் விட்டுட்டோன்னா அந்த மேலே இருக்கிறதுல அந்த ஐகான் டிஸ்பிளே ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஓப்போ A31 ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஒரு சில ஹிடன் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்கல் வீடியோஸ் தெரிஞ்சுக்கலாம்னா இப்போவே நம்ம அன்பாக்சிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.